இதை தாண்டி போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ இந்த நார்மல் டிஜிட்டலில் எடுத்து கொடுத்து ஏஐயில் என்னாச்சு பண்ணும். இப்போ 1:1 நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அது பிளராக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அது சேஞ்ச் ஆகும். வித் ஏஐ பர்ஃபார்மன்ஸ் அதோட ஷார்ப்னஸ் அண்ட் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ப்ரிசைஸ்டாக பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ரன் ஆகுது. இப்போ வீடியோவில் பின்னாடி இருக்க பர்சனை நான் அழிக்கணும் அப்படின்னா வித்தின் 1 கிளிக் ஐ கேன் டு. ஸோ பண்ணி நெட்வொர்க் கனெக்ட் ஆகல, நான் கனெக்ட் பண்ணி உங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவிங் த ஏஐ டூல், ஏஐ எடிட்டர். ஓகே, இட் கால்ட் ஏஐ எடிட்டர். கேலரிக்குள்ளேயே இருக்கு. ஸோ இந்த கேலரிக்குள்ள ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம்னா போதும், யூ காட் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம கிட்ட ஒரு 6 ஏஐ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் அவர் கேட்ட ஏஐ இரேசர் செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஏஐ இரேசரை கிளிக் பண்ணாலே இட் வில் கிவ் யூ 3 டைப்ஸ். நீங்கள் வேணும்னா எந்த இடத்த சர்க்கிள் பண்ணுறீங்களோ அந்த if you want feel the upgrade after 5 years you can do it. But till 5 to 4 years you can smoothly use a smartphone and you can ready to invest in this one very strongly. I can say that as well. Signal is not a problem in India alone. It is across the world where you have problems in remote areas. So it happens actually at a Oppo center in China and then center in Hyderabad as well. So who is the competitor for actually this point is very good point. For example, you all know processor, right? Processor we have a separate chip like that. Oppo himself. So this chip is not from other brand. Oppo we developed. So this is an innovation of Oppo. So we have a chip for network boost and also for the Wi-Fi boost. So it's called S1 chip. Okay, this chipset is done by Oppo. So in China team we innovated this with the China and we also now using in the smartphone that currently what we are using. So இதோட main help என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா, ஃபார் எக்ஸாம்பிள் மால்ல நம்ம இருக்கோம். ஓகே, என்ஷூர் மால்ல எல்லாருமே மடம் முடிஞ்சு வந்து கேப் புக் பண்றாங்க. ஸோ உங்ககிட்ட S1 சிப் இருக்கறனால ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ராங் சிக்னல்ஸ் உங்களால எடுக்க முடியும் கம்பேர்ட் டு அதர் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ திஸ் வில் பூஸ்ட் யூ. ஸோ ஒரு ப்ராசஸர் மாதிரியே தனி சிப்செட் ஃபோனுக்குள்ள வச்சிருக்கும். ஸோ அது வந்து ஓப்போவோட ஓன் இனோவேஷன். இதுக்கு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பிராண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் தேர் ஓன் செப்பரேட் சிப்செட். தே ஹேவ் அ நார்மல் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரே எல்லா வேலையும் அவங்களோட இதில் பண்ணும். நம்மளோட ப்ராசஸரும் அதோட வேலையை பார்க்கும். எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்குக்கு நம்ம ஒரு சிப் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம low